This episode is brought to you by Netflix. So Netflix is basically Santa this year. 2 NFL games on Christmas Day, streaming live. At 1 p.m. Eastern, it's Cowboys, Commanders. Then at 4:30, you've got Lions, Vikings. Midwest football, playoff stakes, and probably some snow. Watching holiday football is a tradition the whole family can enjoy. Open some gifts, grab some food, settle in, and watch NFL Live on Netflix this Christmas Day. கிட்ட அதுவும் பேரை வாங்கின காரணம் என்ன? என்ன பண்ணாரு? இது வந்து தாத்தா வந்து அவரோட யங் ஏஜ்ல நடந்தது. அப்ப வந்து கல்யாணம் பண்ண புதுசுல. சோ அந்த இடம் எஸ்டேட் தானக்கா. சோ எங்க தாத்தா வந்து அவர் எஸ்டேட்ல இருந்து அந்த ஆயில் பாம் மரம் இருக்குல்ல, அந்த இதுல வந்து தாத்தாவும் பாட்டி அங்க வேலை செய்யறாங்க. சோ இப்ப இவங்க எல்லாம் வேலை செய்ய போகும்போது காலையில விடிய காலையில 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அவங்க கிளம்பி போயிருவாங்க. சோ அதே மாதிரி எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டுல ஒரு உருவம் வந்து எங்க தாத்தாவை வந்து வா வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு அது எங்க தாத்தாவை கூட்டிட்டு அந்த இருட்டுல ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கையில சாப்பாடுலாம் இருக்கு, அவங்க அப்புறம் லஞ்சுக்கு சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சாப்பாடுலாம் இருக்கு. அது எங்க தாத்தாவை கூட்டிட்டு காட்டுக்கு கூட்டிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் அது தாத்தா வந்து பேசிக்கிட்டே வராரு. அது வந்து எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அது வந்து சும்மா நடந்துகிட்டே வருது. ஆனா அது வந்து தாத்தாவோட ஃப்ரெண்ட் இல்ல, ஏதோ ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த நடு காட்டுல கூட்டிட்டு போயிட்டோன்னே தாத்தா அவங்க நிப்பாட்டி தாத்தாக்கு ஒரு அறை குடிச்சிருக்கு. தாத்தா வந்து அங்க என்ன நினைச்சு ஏது நினைச்சு தெரியல. அவர் அங்கேயே வந்து ஜெயம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிஞ்சோன்னு பார்த்தாதான் எங்க தாத்தா மட்டும்தான் தனியா உள்ள நடந்து வந்திருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் வந்து வரவே இல்லை. சோ இதுதான் எங்க தாத்தா வந்து அற வாங்கின கதை. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இன்னும் வேற யாருக்கெல்லாம் என்ன நடந்துச்சு? சோ அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட தம்பி, அதாவது என் மாமா வந்து நாங்க இந்த கதை தான் பேசினோன்னா எங்க மாமா சொன்னாங்க, ஆமா என்ன வந்து ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணிருக்கு, ஏதோ ஒரு விமன் வந்து எனக்கு கூட ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா பாட்டி வீடு சைட்ல வந்து ஒரு ரம்பூட்டான் ட்ரீ இருக்கும். ஸோ எங்க மாமா என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைம்ல தலையில துண்டு போட்டுக்கிட்டு அங்க போயிட்டு போன்ல பேசுறது, அங்க சும்மா நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ உடனே வந்து அது வந்து எங்க மாமா கூட ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க என்னோட முதுகுல ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் தூங்க முடியல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் கேட்கறாங்க ஏன் இது முன்னாடியே சொல்லல அப்படின்ட்டு. அவர் கேஷுவலா இருந்திருக்காருல, ஒண்ணு இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்க கூட்டிட்டு போனாங்க. சோ அப்ப வந்து சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் சாமி பாக்குற இடத்துல வந்து சொன்னாங்க, ஆமா இருக்கு, ஆனா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கயிறு தரேன் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, மத்தபடி எதுவும் பயப்படாதீங்க. அண்ட் வந்து ராத்திரி டைம்ல வந்து உங்களை வந்து வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வர வந்து ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும், ஆனா நீங்க வீட்டுல இருந்து வெளியே போக கூடாது அப்படின்ட்டு வந்து அந்த சாமியார் சொல்லிட்டாரு. சோ அதை பத்தி நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். பட் ஆனா வந்து அப்பயும் நிக்கல, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க வந்து சாமி பாக்குறவங்க, அவங்களுக்குள்ள வந்து ஐயா சாமி வந்து அவர் வந்து இதெல்லாம் சொல்லுவாரு. ஸோ அவங்கள வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு சாமி உள்ள, அவருக்கு அந்த அங்கிளுக்கு சாமி உள்ள இறங்கிட்டோன்னே அவர் வந்து வீடு ஒரு ரவுண்ட் போனாரு. ஹால் போயிட்டு அப்புறம் கிச்சன் போயிட்டு அப்புறம் அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளியே காப்பாஷில வந்து ஒரு பெஞ்ச் இருக்கு. ஸோ அந்த பெஞ்சை பார்த்துட்டு அவர் அப்படியே நின்னுட்டு இங்க அவ உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க யாருமே உட்காரல, அவர் கண்ணுக்கு மட்டும் அது அங்க உட்கார்ந்துருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து எல்லாம் வந்து பயந்துட்டோம். ஏன்னா வந்து நம்ம கண்ணுக்கு அது தெரியல, அவருக்கு அது தெரியுது. லைக் அவர் வந்து கேஷுவலா சொல்றாருக்கா அவங்க உட்கார்ந்துருக்கா அப்படின்ட்டு. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, நான் பார்த்துட்டு ஆமா அதே அவள்தான் அவ அங்க உட்கார்ந்துருக்கா அப்படின்ட்டு வந்து அவரு சொன்னாரு. ஸோ அவரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூசணிக்காய் இருக்குல்ல, அவரு ஐயா படம் கீழே உட்கார்ந்துட்டு பூசணிக்காவை வெட்டி ரைட் ஒரு இது லெஃப்ட் ஒரு இது வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டாரு, அப்புறம் என்ன கூப்பிட்டாரு, அப்புறம் என்ன கேட்டாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் சொன்னா இந்த மாதிரி நான் இப்படி பார்த்தேன், அது இப்படி இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு நான் டிஸ்கிரைப் பண்ண சொன்னாரு. நான் இந்த மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கயிறு கட்டி விட்டாரு. வெள்ளை கலர் ஆமா எல்லாமே சொன்னேன். அவ்வளோ
அது மெடிக்கோலாம் செய்யாம நகல நீட்டமா இருந்துச்சு. ஆமா அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு என்ன பார்த்துட்டு நான் சொல்றதெல்லாம் அதுதான் சொன்னாரு. அவர் ஏதோ ரிப்ளை எல்லாம் ஏதோ பண்ணல. அப்புறம் கயிறு கட்டி விட்டாரு, எல்லாத்துக்கும் கயிறு கட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த பூசணிக்காய் வச்சாருன்னு சொன்னல, அந்த பாதையை வந்து கிளீன் பண்ண சொல்றாரு. அதாவது யாரும் அங்க நிக்காதீங்க, எல்லாம் வந்து சைட்ல நில்லுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணாரு, அவரு 2 கைய வந்து மேல தூக்கி அப்புறம் அவர் எதெல்லாம் பண்ணி டக்குன்னு அவர் 2 கைய வந்து அந்த பூசணிக்காயில வச்சு அந்த பூசணிக்காய் அப்படி கொதறி எடுத்தாரு. கொதறி எடுத்து அந்த 2 வெட்டின பூசணிக்காவை வந்து ஒன்னா வச்சு ஒரு ரெட் கலர் கிளாத்ல அதை மடிச்சு, இது வந்து நானே என் உலகத்துக்கு எடுத்து போயிடுறேன். அதாவது அந்த அவளை வந்து அதுக்குள்ள வச்சு அவர் எடுத்துட்டாரு. அது இன்னும் அந்த வீட்டுல இல்ல. உடனே சொன்னாரு, நான் இது என் உலகத்துக்கு எடுத்து போறேன், இதுதான் இங்க இருக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லி அந்த பூசணிக்காவை எடுத்து போயிட்டு ஓடுற தண்ணியில விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இதான் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு உங்க வீட்டுல, உங்க பாட்டி வீட்டுல. அதான். ஆனா அந்த அவள் யாரு ஆக்சுவலி, ஏன் அங்க இருந்தாங்க? அது யாருன்னு வந்து அவரு சொல்லல. அதாவது எங்க மாமா வந்து இன்னும் கல்யாணம் பண்ணல, சோ அதனால வந்து அது கூட வந்திருக்கு அப்படின்ட்டு அது சொன்னதுதான். ஆனா அது யாரு, அது என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. மாமா பண்ண வேலை தானே அது. ஆமா, அவர் பண்ண வேலைதான். மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.